ஹalleluya ஹalleluya. இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆராதனையில் ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர். ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் இரக்கமுள்ளவர். ஆண்டவரே நீர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே இரவும் பகலும் சதா காலத்திலும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற பரிசுத்தமுள்ள நல்ல தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே வாய்களை திறந்து ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உங்கள் கிருபை பெருகட்டும். ஆண்டவரே உங்கள் கிருபைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்கள் கிருபை, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்ற வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களை தாங்கட்டும். இம்மட்டும் தாங்கின கிருபை ஆண்டவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். நம்மை பலிபீடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் தேவனை ஆராதிப்போம். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா எங்கள் ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாய் கர்த்தர் நீர் மாற்றி கொடுங்கப்பா. ஆண்டவரே ஏதோ கடமைக்காக வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து ஆராதித்து போகிற ஆண்டவரே அந்த கடமைக்கான ஆராதனை அல்லப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவன், என் ஜீவனுள்ள தேவன் அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். என் மீட்பர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி யோபு சொல்லி தேவனை துதித்தது போல ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என் மீட்பர் நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாய் கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பாக சனகரிப் என்கிற ராஜா யுத்தத்திற்கு வந்தான். அவனோடு கூட ஆயிரமான ஜனங்கள் திரளான கூட்டம் இருந்தது. ஆனாலும் கூட இஸ்ரவேல் ராஜா சொன்ன ஒரே ஒரு காரியம், அவர்களோடு இருக்கிறத மாம்ச புயம் நம்மோடு கூட இருந்து நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சொன்னான். ஆண்டவரே எங்களோடு இருக்கிறத கர்த்தர் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உலகத்தோரோடு கூட இருக்கிறது அது மாம்ச புயம், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறது கர்த்தருடைய புயம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. ஆராதனைக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆராதனைக்கு வர தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆத்துமக்களையும் கர்த்தர் சரியான நேரத்திற்கு ஆண்டவரே நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறதான ஆண்டவரே மக்களாய் கர்த்தர்களை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்கள் ஐக்கிய கூட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆண்கள் ஐக்கிய கூட்டம் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சபையில் இருக்கிற எல்லா ஆண்களும் இந்த ஐக்கிய கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆண்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே சபையிலே திருமணமான ஆண்கள், ஆண்டவரே தொழில் வியாபாரம் செய்கிற ஆண்கள் ஆண்டவரே இன்னுமாய் கூட ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்களின் பங்கு சபையிலே அதிகமாக இருக்கட்டும். ஆண்டவரே ஊழியத்தில் ஆண்களின் பங்கு அதிகமாக இருக்கட்டும். ஆண்டவரே அப்போ சபைக்குரிய காரியத்தில் தேவனுக்கு உண்டான காரியத்தில் முதலிடம் கொடுக்கிற ஆண்களா எங்கள் சபையில் இருக்கிற எல்லா ஆண்களையும் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக. சகல துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம்.
கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்தது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்தது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை.
கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களை போல வேலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கரங்களை தட்டி நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தேன், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன். கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். என் மேல் கோபம்
கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர். கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர். அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர். அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போம். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை. யாவரும் சொல்லுவோம், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கரங்களை உயர்த்தி
ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கரங்களை தட்டி அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அல்லேலூயா. கிருபையினாலே நம்மை ரட்சித்து மட்டுமாய் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவர். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவர். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே.
பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். சொல்லுவோம், கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். கரங்களை உயர்த்தி, பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மறுவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்படியே தேவனை உயர்த்துவோம். தகப்பனே ஸ்தோத்திரம். உமது மகிமை, உமது ஷெக்கீனா மகிமை எங்களை மூடட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். எங்கள் இருதயத்திலே நீர் வாசம் பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களே தகப்பனே ஸ்தோத்திரம், உம்முடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை கழுவி ஆண்டவரே எங்களை இன்னமாய் சுத்திகரிப்பீராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தகப்பனே உயிருள்ள திருப்பலியாய் இந்த உடலை படைக்கிறேன் அப்பா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய்
தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். ஆண்டவரே, இந்த உலக போக்கில் நான் நடப்பதில்லை அப்பா. உலக வெத்த வருஷம் வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளாய் உருவாகட்டும் ஆண்டவரை. பார்த்து கேட்போம், தகப்பனே, கிறிஸ்துக்குள்ளாய் இருந்த சிந்தை ஆண்டவரே அந்த சாயல் எங்களுக்குள்ளாய் உருவாகட்டும் ஆண்டவரே. உம்மை போல தகப்பனே எங்களை மாற்றுவீராக. நீர் பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகணுமாப்பா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் அணிந்து கொள்வீராக. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. சொல்லுவோம், உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். யாவரும் சொல்லுவோம், என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். கரங்களை உயர்த்தி, தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாம் உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் உம்மதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னத பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை உன்னத பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாம் உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லும், உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா உடலை
உம்மை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே, எங்களே உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சுகந்த வாசனை ஆண்டவரை நீ உணர்ந்து கொள்ளுவீராக அப்பா. உம்முடைய கரத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நின்றவனமாக கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 764. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், வசனம் 1 முதல் 17 வசனம் முடிய வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்கலாம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். முத்துக்களை பார்க்கிலும் அது வெளியேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத வாக்கியங்களுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய அறிவிப்புகள். வருகின்ற புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு சபையில் வேதம் வாசிக்கப்படும். சபையார் யாவரும் இந்த வேத வாசிப்பு இதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 9ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய கூடுகை நம் சபையில் வைத்து நடைபெறும். சபையிலே திருமணமான ஆண்கள், தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் வருகின்ற வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை தோறும் வழக்கம் போல காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயுத ஜபமும், பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜபமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விசுவாசிகள் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனையானது நடைபெறும். கர்த்தருடைய பரிசுத்த திருவிருந்து ஆராதனையானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். விசுவாசிகள் ஆயத்தமாய் கடந்து வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் சாட்சி எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வீடு மாற்றம் செய்தோம். இதற்கான அட்வான்ஸ் மற்றும் வீடு மாற்று செலவுகள் எல்லாம் கடன் இல்லாமல் கர்த்தர் சந்தித்தார். மேலும் எனது பேத்தியின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு தகுந்த சீர் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். வருமானம் குறைவாக இருந்த போதிலும் கடன் இல்லாமல் இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்து முடித்தார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின்படி என்னை மனிதர்கள் முன்பு வெட்கப்படுத்தாத தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதலாய் வந்திருப்பேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்தில் எழுதி நிற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் ஒன்று கொடுக்கப்படும். உங்களுக்காக நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த படிவத்தில் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதற்காக ஜெபிக்கப்படும். நாம் யாவரும் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய காணிக்கைக்காக நம்ம எழுந்திருப்போம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம் நம்முடைய கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம் நம் கண்களை மூடி இந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இதுவரையிலே கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் வழி நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. இதுவரையில் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. என் வீடு எம்மாத்திரம் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். வேலை செய்வதற்கு ஏற்ற பலனை, சுகத்தை, தேவன் பாதுகாப்பை கொடுத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஆசீர்வாதம், நீர் கொடுத்த எல்லா விதமான ஆண்டவரே காரியத்திலும் நாங்கள் முதன்மையானதை கொண்டு வந்து உமக்காக நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் காணிக்கை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல ஆண்டவரே, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, உற்சாகமாய் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கொடுக்கிற காணிக்கை சபைக்கு, ஊழியத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். எங்களையுமாய் கூட அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். உங்களை ஆராதனைக்கு வர வைத்தது எது என்பது மிக முக்கியம். அல்லேலூயா. என்ன நோக்கத்துக்காய் வந்திருக்கிறீங்களோ அந்த நோக்கம் மிக மிக முக்கியமானது. எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். உலக போக்கில் நான் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, என் மனம் புதிதாக வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும். அவருடைய சித்தத்தை நாம் செய்கிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அதனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் நேற்றும் மீண்டும் என்று மாறாத தேவன். கர்த்தர் இந்த 10ஆம் மாதத்திலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை இந்த 9 மாதங்கள் கடந்து இந்த 4 நாளையும் ஆண்டவர் கடக்க செய்திருக்கிறாரு. இப்போ தான் 2025 மாதிரி இருக்குது. ஆனால் சீக்கிரமாக இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் இந்த வருடத்தின் கடைசி நிமிடங்களில் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது ஆண்டவருக்கு நாம் உண்மையாகவே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆண்டவரை துதிக்கும் போது மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நாம் துதிக்க வேண்டும். முன்னாடி நிற்கிறவங்க யாரும் நமக்கு தெரிய வேண்டாம். அல்லேலூயா. பாட்டு பாடுறாங்க, ஸ்பீக்கர் போத்துறாங்க, அது இது லைட்டு போடுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்காம நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் தோத்திரம். என்ன பாட்டு பாடினீங்க இப்போ? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம். பாஸ்டர் இது போட்டால் தானே தெரியும் எங்களுக்கு. குயிஸ் காம்படிஷன் நடத்துகிறீங்களே, அப்படி இல்லை. இந்த பாடல் எல்லாம் வெறும் பாடலாக இல்லாமல் ஆண்டவரை துதிக்கிற இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற வரிகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாக வேண்டும், இன்னும் அதிகமாய். ஏன்பா நீ போட்டு விட்ற? ஓகே. அந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் இல்லாமல் அது இருதயத்திலிருந்து வரும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 10ஆவது மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுகள் இருப்பில் என்று சொன்னால் ஒரு நிமிடம் நீங்கள் சீக்கிரமாக எழும்பி நிற்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாரையும் அந்த எழுந்து நிற்கிற இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாட இருக்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டுக்குள் இவர்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். அப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இவர்கள் தலைகளின் மேல், இவர்கள் குடும்பங்களின் மேல் வர வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையாய் நாங்கள் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்தலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அவங்கள விஷ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள எனக்கு விஷ் பண்ணுங்க, கையை கொடுத்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுக்கே ஒரு மெசேஜ் கொடுக்கணும் மாட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். ஒருத்தர் உற்சாகப்படுத்த வேண்டும். எபிரேயரில் வாசிக்கிறோம், சபை கூடுவதில்லை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள், நற்கிரியைகளுக்காக நாம் சபை கூடி வர வேண்டும். ஆமென். ஆமென் சத்தம் சொல்றதுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சர்ச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம், சபை கூடி வரும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க வேண்டும். அதை மறந்து போக வேண்டாம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஸ்பீக்கர்ஸ்க்காக 1ஆம் தேதி ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், 1,14,000 1,14,000 ரூபா அந்த 2 ஸ்பீக்கர். ஆனால் நமக்கு ஆஃபரில் 74,000 ரூபாய், 72,000 ரூபாய்க்கு கிடைத்திருக்கிறது. அதை வாங்க கர்த்தர் கிருபை தந்தார். ரொம்ப நாளாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு ஜெபம், ஆண்டவர் அந்த ஜெப குறிப்பை ஆண்டவர் கேட்டு பதில் தந்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அதனால இந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவருக்கென்று நாம் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். இது மறுபடியும் பழுது அடையக்கூடாது, அடிக்கடி ரிப்பேர் வரக்கூடாது, எர்த்திங் ப்ராப்ளம், வோல்டேஜ் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ சிஸ்டத்திலிருந்து ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் தர வேண்டும். பெசலேலு கொடுத்த ஞானத்தை ஆண்டவர் தர வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பிள்ளைகளுக்கு நேரம் கரங்களை நீட்டி ஆண்டவரே நல்ல ஞானத்தை
ஞானத்தை அவர்களுக்கு தாரும் ராஜா. அப்பா மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா விசேஷித்த தேவ ஞானத்தை கத்த தருவீராக. இந்த ஆண்டவர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உடைய நாமத்தின் மகிமைக்காக அவைகள் இருக்கட்டும் கர்த்தாவே. தடைகளை மாற்றுவீராக. அதற்காய் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் கர்த்தர் அநேக முறை நம்மை ஆண்டவர் சந்திக்க செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் பார்க்க செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி வந்தவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு வந்து ஆராதித்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2ஆம் தேதி வந்து தேசத்துக்காக குடும்பங்களுக்காக ஜெபித்தோம். வந்தவர்கள்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றது கேக்குதா? தோத்திரம். அல்லேலூயா. 2ஆம் தேதி வந்தவங்க நல்லா சத்தமா ஒரு ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஆண்டவருக்காக வந்து ஜெபிக்கிற, ஆண்டவருக்காக நேரம் எடுக்கிற ஒரு காரியமும் வீணாய் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட வேண்டும், ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். வாசிக்கலாமா? சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். ஆண்டவர் நேற்று சனிக்கிழமை ஒரு ஜெபம் பண்ணோம். 3 ஆராதனைக்கும் மழை ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு ஜெபித்தவர்களுக்கு தெரியும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு இப்போ வரைக்கும் மழை வரல. சாயங்காலம் நான் வண்டி எடுக்கும்போது மழை வர மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை சாட்சியாக நிறுத்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம். பழைய ஏற்பாட்டில் 343ஆம் பக்கம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெற்றுண்டு போனார்கள். எபனேசர் என்கிற இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். அங்கே யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். விக்கிரக ஆராதனை செய்தார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்தும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உண்மையாலுமே உங்களோட இருக்கிறாரான்னு அப்பப்ப நீங்க செக் பண்ணணும். நிறைய பேருக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அப்படித்தான் யுத்தத்துக்கு போகிறார்கள். அநேக காரியங்களை நாம் செய்வதனாலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. நம் இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா கர்த்தரை துதிக்கும் போது அவங்க துதி வேற மாதிரி இருக்கும். அவங்க கர்த்தரை ஆராதிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். அவங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் வார்த்தைகள் பாரத்தோடு வரும். ஏதோ கடமைக்காக அப்படி பாதி கையை உயர்த்த மாட்டாங்க. ஏதோ பாட்டு, அவங்க யாரோ பாட்டு பாடட்டும், ஏதோ ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு வந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பார்கள். அவர்கள் ஆண்டவருடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாயிருக்கும். ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்து இந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போயிருக்கிறார்கள். யுத்தம் அங்கே பயங்கரமாய் அதிகரித்து நடக்கிறது. அவர்கள் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் 3000 பேர் இறந்து போனார்கள்.
அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பெலிஸ்தியர் திடம் கொண்டு புருஷரை போல் நடந்து கொள்ளுங்கள், எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருக்கிறது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடி புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். இந்த விரோதிகள், ஆண்டவருக்கு விரோதமாய் வந்திருக்கிற அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார். நம்ம நல்லா சண்டை போடணும், அவங்களுக்குள்ள ஒரு வருமானம் இருக்கிறது, எல்லாத்தையும் நாம் இங்கே வாசிக்கிறோம். 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள், இஸ்ரவேல் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்து போனார்கள். நமக்கு தேசத்தில் நடக்கிறது தெரியும். ஒரு 30 பேர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இறந்து போனாவே அது எந்த அளவுக்கு அதோட ரிப்பர்கஷன், அதோட விளைவுகள் நடக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே ஒரு கம்யூனிட்டியில் இஸ்ரவேல் ஜனங்களை 30,000 பேர், இன்னும் நான் இதுக்கு முன்னாடி வசனத்துல வாசித்தோம் 4,000 பேர், அவர்கள் எல்லாம் விழுந்து போகிறார்கள். அது மட்டும் இல்ல, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலின் 2 குமாரனாகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டு போனார்கள். யார் இந்த ஏலி? அவர் ஒரு ஆசாரியன். அவரும் அவருடைய பிள்ளைகளும் இறந்து போகிறார்கள். 2 குமாரரும் இறந்து போகிறார்கள். அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் 19 வாசிக்கிறோம், பினகாசின் மனைவியாகிய ஏலியின் 2 பிள்ளைகள் ஓப்னி, பினகாஸ். இந்த பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள், யாருடைய மருமகள்? ஏலியினுடைய மருமகள் நிறை கற்பனியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதை கேள்விப்பட்ட போது அவள் கற்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில், பாருங்க, அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. ஒரு பெரிய இருண்ட காலம், கர்த்தருக்கு விரோதமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை மறந்ததினாலே அங்கே பெரிய சங்காரம் உண்டாகிறது. ஆண்டவர் சொன்னாரு, அவங்களுக்கு ஒரு பெட்டியை கொடுத்து, இதுதான் கர்த்தருடைய மகிமையின் பெட்டி, அந்த பெட்டியை நீங்கள் எங்கே வைக்க வேண்டும், அதை எப்படி தோளிலே சுமந்து கொண்டு போக வேண்டும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலும் ஆண்டவர் மேலும் அவர்களுக்கு இருக்கிற அன்பு குறைந்தது. அவர்கள் மற்ற தெய்வர்களை, அந்நிய தெய்வங்களை அவர்கள் நாடி ஓடினார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலில் ஒரு பெரிய சங்காரம் அந்த எபனேசர் என்கிற இடத்திலே நாம் காணப்படுகிறது. அங்க இருக்கிற அந்த பெண், அருமையான பெண், அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, பயப்படாதுன்னு சொல்றாங்க. அவளுக்கு அதன் மேல் நோக்கமில்லை. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம் இஸ்ரவேலை விட்டு போய்விட்டதே என்று சொல்லி அந்த குழந்தைக்கு இக்கபோத் என்று பெயரிடுகிறார். துக்கத்தில் நான் பெண்ணை பெற்றெடுத்தேன் என்று அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையும் இழக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போவதுதான் ஒரு மிகப்பெரிய இழப்பு. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, இதை இழந்துட்டோம் அதை இழந்துட்டோம், பரவாயில்ல. அது எல்லாவற்றை விட மிகப்பெரிய இழப்பு. கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் இழந்து போகிறார்கள். இந்த குழந்தையுடைய வாழ்க்கையை பார்த்தா இக்கபோத், அவன் பிறக்கும் போது அவன் தகப்பன் இறந்து போய்விட்டான். அவனுடைய அம்மா தாயார் இறந்து போய்விட்டார்கள். ஏலி அவனுடைய தாத்தா இறந்து போய்விட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை அதுக்குள்ள பார்த்ததில்லை. அதை பரிசுத்தமாய் அனுசரித்து வந்தார்கள். முதல் முறையாய் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற ஜனங்களுடைய கையில் இந்த பெட்டி பிடிபட்டு போய்விடுகிறது. காரியமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்க வீட்டில் வாசிக்கும் போது
ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேலை கொண்டுதான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கென்று சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு மறுமுறையை தேவன் செய்தார். ஆமென். கர்த்தர் ஜெபங்களுக்கு பதில் தருகிற ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான மெய் தேவனுடைய பெட்டியை இழந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரே ஒரு சாமுவேல் அவன் இஸ்ரவேலுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவன் கர்த்தரிடத்தில் பலியை செலுத்தி கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டில் உங்க குடும்பத்தில் நீங்க ஒருவர் மாத்திரம் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் ஜெபத்தில் ஏதாவது நடக்குமா, என் ஜெபத்தில் ஏதாவது மாற்றம் உண்டாகுமா என்று நினைத்து வந்திருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு சாமுவேல் போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சாமுவேலா வச்சிருந்தா நீங்க செய்ய வேண்டியது, அவங்க இவங்களை பார்க்கறது இல்லை, எங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, அவங்க எப்படி இருக்காரு இல்லை, நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். நீங்க திறப்புல நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். சாமுவேல் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது கர்த்தர் சாமுவேலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவனுக்கு மறுமுறையை ஆண்டவர் கிரியை செய்தார். ஆண்டவர் அவனுக்காக அந்த வார்த்தையை திரும்ப பதில் செய்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு கூட்டம் தேவையில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு நிற்கிற ஒரு சாமுவேலை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். உங்க வீட்டுக்காக, உங்க நம்முடைய சபைக்காக ஒரு சாமுவேலை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் ஒரு சாமுவேலை போல எனக்குள்ள ஒரு ஜெப ஆவியை போடுவீராக. ஹல்லேலூயா. நான் என் தேசத்துக்காக, என் குடும்பத்துக்காக நான் திறப்புல நிற்கும்படி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் ஜெபங்கள் வீணாய் போகவில்லை. எனக்கு ஒரு மறுமொழியை தேவன் தருவீராக. அவனுக்கு மறுமொழியை கர்த்தர் கொடுத்தார். 10வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். அவர்கள் நினைத்தார்கள், ஏற்கனவே இந்த இஸ்ரவேல்ல 30,000 பேரை கொலை பண்ணிட்டோம், 30,000 பேர் விழுந்து போயிட்டாங்க, 4,000 பேர் விழுந்து போயிட்டாங்க, இப்ப அதே இஸ்ரவேல் ஜனங்க தானே, ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெலிஸ்தியர்கள் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்கி வந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். என்னோடு சேர்ந்து வாசிக்கிறீங்களா? 10வது வசனம், கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். அவர்களை கலங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக அவர்கள் பட்டு விழுந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தர் எனக்காக அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். நம்முடைய ஜெபங்கள் வீணாய் போவதில்லை. நாம் முழங்கால் படியிடும் பொழுதெல்லாம் நமக்காக பரலோகம் திறக்கப்படும். கர்த்தர் ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்புவார். ஆண்டவருக்கு இன்னும் அவர் என்ன பண்ணல, அந்த பெலிஸ்தியரை அவர் தண்டிக்கிறதற்கு அவர் ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க எல்லாம் யுத்தத்தில் வந்து நிற்கிறாங்க. அவங்களாம் நல்ல வெல் ட்ரெயின்டா வந்து நிற்கிறாங்க. இதே இஸ்ரவேல் ஜனங்க தானே, அவங்கள ஒரு கை பாத்திரலான்னு வந்து நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு சாமுவேல் இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பா. கர்த்தர் உங்க குடும்பத்துக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பா. கர்த்தர் நம்முடைய சபைக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஒரு சபை தேசத்தில் இருந்து ஜெபித்தா அந்த சபையை கர்த்தர் நினைவு கூர்ந்து கர்த்தர் தேசத்தில் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க இப்படி உட்கார்ந்திருக்க கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் குடும்பத்திலே நீர் கிரியை செய்வீராக. எனக்கு ஒரு இடி முழக்கம் உண்டாவதாக. என் தொழிலில் ஒரு இடி முழக்கம் உண்டாகட்டும். என் குடும்பத்தில் ஒரு இடி முழக்கம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அவர்கள் விழுந்து போனார்கள். அவர்களுக்கு விரோதமாய் வருகிற ஒருவரும் அவர்களுக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் அவர்கள் திரும்பி ஓடுவார்கள். உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். ஏனென்றால் கர்த்தர், இஸ்ரவேலின் ஜெயமளமாகிய கர்த்தர், அவர் உனக்காக யுத்தம் பண்ணால் போதும். மனுஷங்களை நம்ம நம்பி இருக்க வேண்டாம்.
கர்த்தரை நம்ம நம்பி இருந்தாலே ஹல்லேலூயா, அவங்களுக்கு மேல ஒரு பெரிய இடிமுழக்க சத்தம் ஆண்டவர் வரப்பண்ணினார். அவங்க திக்குமுக்கு ஆடி போனாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா, இந்த ஆண்டவருடைய பெட்டியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த ஆண்டவருடைய பெட்டியை என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சாங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை திருடி விட்டோம், ஏதோ ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்லி கர்த்தருடைய பெட்டி அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். அவர்கள் ஆராதிக்கிற அந்த தாகோனுடைய கோயிலில் கொண்டு போய் கர்த்தருடைய பெட்டியை வைத்தார்கள். ஆனால் இந்த உயிருள்ள ஜீவனுள்ள அவர் கிரியை செய்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவருக்கு உதவி யாரும் செய்ய தேவையில்லை, அவரை நாம் பாதுகாக்க தேவையில்லை, அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். இந்த 9 மாதங்கள் அவர்தான் நம்மை பாதுகாத்தார். நாம் கடவுளை பாதுகாக்க வேண்டியதில்லை, அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒன்றும் பண்ணல, அவங்கெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா கர்த்தருடைய பெட்டி போன இடம் எங்க தெரியுமா? அந்த தாகோன் அவங்க ரொம்ப பெருசா நினைச்சாங்க. அந்த தாகோனுடைய ஆலயத்துல போய் இந்த கர்த்தருடைய பெட்டியை வச்சாங்க பாருங்க. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார், அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இங்கே சாமுவேல் ஜெபித்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் சும்மா இருக்கிறவர் இல்ல, அவர் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறவர். யாருமே இல்லை, யாருமே இல்லை, யாருமே யுத்தம் பண்ணல. நடந்தது என்ன தெரியுமா? அந்த தாகோனுக்கு முன்னாடி, அந்த ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்னாடி அந்த தாகோனுடைய சிலை முகங்குப்புற விழுந்து கிடக்குது. காலையில வந்து அவங்க பார்க்குறாங்க, இது என்னன்னே அவங்களுக்கு புரியல. அவங்க நினைச்சாங்க இது ஏதோ தற்செயலாய் நடந்திருக்கோம், ஏதோ காத்தடிச்சிருக்கோம், தற்செயலா விழுந்திருக்கு. தூக்கி நிறுத்தி வைக்கிறாங்க. அல்லேலூயா. தூக்கி நிறுத்தி வச்சதுக்கு அப்புறம் தான், இதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய வல்லமை இன்னி அவங்க பார்க்க போறாங்க. அவருடைய கரத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள். அன்னைக்கு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சு தூக்கி வச்சுட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா இந்த தாகோனுடைய கை ஒரு பக்கம் கிடக்குது, கால் ஒரு பக்கம் கிடக்குது. அவனுடைய சரீரம், அந்த உடம்பு மாத்திரம்தான் அது மறுபடியும் ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்னாடி அது முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது. ஏனென்று சொன்னா, சேனைகளின் கர்த்தர் அவர் ஒரு வெட்டு கிளியை அனுப்புவா, அவர் ஒரு பேனை அனுப்புவா, அவர் ஒரு கல்மனையை அனுப்புவா. எகிப்தின் பார்வோனின் சேனைகள் அவருக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனையை பார்க்காதீங்க, நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை சபை பார்க்க ஆரம்பிக்கும் என்று சொன்னார். நீங்கள் சாமுவேலாய் மாற ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க கர்த்தரை கிடத்திலே ஜெபிக்க உங்கள் கரங்களை உயர்த்த ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னார். இந்த ஆண்டவரை யாரும் புஷ் பண்ண வேணாம், அவர் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். பார்த்தாங்க, என்னப்பா இது இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம சிலையெல்லாம் வச்சு அப்படியே தானே இருக்கும், 10 நாளாலாம் நம்ம தானே எடுத்து அதுக்கு ஏதாவது ட்ரெஸ் போடணும், குளிப்பாட்டணும், இதெல்லாம் வேற மாதிரி நடக்குதே, இது ஏதோ ஒரு பெரிய வித்தியாசம் என்று அவர்கள் நினைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தைகள் மிக அருமையாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கை பாரமாய் அவர்கள் மேல் வந்து இறங்கினது. ஹல்லேலூயா. அவர் எதையும் ஒரு வெட்டுக்கிளை அனுப்பினா போதும், அதுக்கு முன்னாடி பார்வோன் சேனை நிற்க முடியாது. ஆண்டவர் தம்முடைய பண்டக சாலையிலிருந்து காற்றை அனுப்பினால் போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்ய போதுமானவர், ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஒருவேளை 10 மாசம் ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா? இந்த 10வது மாதத்திலும் என் ஆண்டவர் கிரியை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. தாகோனுடைய சிலையெல்லாம் விழுந்து கிடக்குது. அவங்க பார்க்குறாங்க, இதனால பெரிய வியாதி வருது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்களே ஒரு புதிய மாட்டு வண்டியை ஏற்படுத்தி அந்த மாட்டு வண்டியில் கர்த்தருடைய பெட்டியை வச்சு அதை இஸ்ரவேலின் எல்லைக்குள்ள அவங்க திருப்பி அமைச்சிட்டாங்க. கர்த்தருடைய பிரசனம் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்து விட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் தேடினால் கர்த்தரை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு சாமுவேல் போதும்.
பரவாயில்ல பாஸ்டர் ஒருத்தர் போதுண்டா மற்றவங்க தூங்கலாம் நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் உங்களை எல்லாரையும் சாமுவேலா தெரிஞ்செடுத்துதான் எல்லாரும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒருத்தருக்கு அவ்வளவு பரவன, ஒருவன் 1000 இருவன் 10,000ங்களை துரத்துவா. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க 2-3 பேர் உங்க வீட்டில் இருந்தா பிசாசு உங்க எல்லையில கிரியை செய்ய முடியாது. பெலிஸ்தியன் கிரியை செய்ய முடியாது, பார்வோன் கிரியை செய்ய முடியாது. ஏனால் கிரியை செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்றும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லிட்டு சொல்றான். இந்த சாமுவேல் ஆண்டவரிடத்திலே இப்படி பேசுகிறான். அவர்கள் விழுந்து போனார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு இடிமுழக்க சத்தம் தான், எல்லாம் திக்குமுக்காடி போய் நிற்கிறான். அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம், எங்க வாசிக்கிறேன் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். சத்தமா ஒரு அல்லேலூயா. கரங்களை தட்ட முடிஞ்சவங்க, ஆண்டவர் எபினேசராக, ஆண்டவர் இந்த சபையை ஆண்டவர் தான் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் தான் தேவைகளை சந்திக்கிறார். உங்கள் குடும்பங்களை நடத்தினது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அவன் ஒரு கல்லை நிறுத்தி சொல்லுகிறார், இந்த இடத்திற்கு எபனேசர் என்று பெயரிடுகிறார். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாகவே இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அவர்கள் அந்த எல்லைக்குள் வர முடியவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிப்பில் என்று சொன்னால் உங்களுடைய எல்லைக்குள் பிசாசு கிரியை செய்ய முடியாது. அவன் செய்வது போல் இருந்தாலும் அவன் தொற்று போனவன். ஆமென். ஒரு கல்லை வச்சு இது கர்த்தருக்கு ஒரு சாட்சியான இடம் என்று சொல்லுகிறார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் யோசுவாவையும் கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாரோ, எங்கெல்லாம் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறாரோ, அவர்கள் யோர்தானை கடந்த பொழுது எந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறாரோ அங்கெல்லாம் இவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? யோசுவா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யோசுவா 24:27 வாசிக்கலாமா? பழைய ஏற்பாட்டில் 300ஆம் பக்கம் ஸ்கிரீன்ல போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்து வாசிங்க, இல்லைன்னா பைபிளை திறந்து வாசிக்கலாம். எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்க கடவது. கர்த்தர் நம்மோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாய் பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாய் இருக்க கடவது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் உங்களை தூணாய் நிறுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். யோசுவாவின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 12 கோத்திரத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கல்லை நீ எடுத்து வைக்க வேண்டும். எதற்கு இந்த கல் இருக்கிறது என்று அந்த பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்கும் போது கர்த்தருடைய கரத்தை குறித்து நீங்கள் சொல்லித்தர வேண்டும். உங்கள் சந்ததிகள் ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்க்கும்போது, நான் கர்த்தரிடத்தில் நான் ஜெபித்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் எபினேசரா இருந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சாட்சிகளை சொல்ல வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்ப பெருமைகளை சொல்லித்தர வேண்டாம், அதை இதை பேச வேண்டாம். ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர், உன்னுடைய தேவைகளுக்கு நீ ஆண்டவரிடத்திலே பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லித்தர வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பொருளை பார்க்கிறப்போ ஒரு சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேலே இந்த ஸ்பீக்கர்ஸ்க்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சில நேரத்தில் அப்பப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ரெகுலராக ப்ரேயருக்கு வரவங்களுக்கு தெரியும், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு தான் கர்த்தர் அதிசயத்தை கர்த்தர் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதையுமே நம்ம பலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. குடும்பமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கர்த்தர் எபனேசராக இருக்கிறாரா? கர்த்தர் என் வாழ்க்கையில் எபினேசராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர தயவு செய்து மறக்க வேண்டாம். நீங்க மறந்தீங்கன்னா பிசாசு வேறே காரியங்களை அவனுக்கு சொல்லித்தர அவன் ஆயத்தமாக இருக்கிறான். தயவு செய்து
ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார் என்று சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவர் தான் இந்த காரியங்களை நடத்தினார், ஆண்டவர் தான் இதை செய்தார். அவர்களுக்கு நீங்கள் உட்கார வைத்து சொல்லித்தர வேண்டும். நீங்க சாப்பிடும்போது பாட்டி கதை, வடை சுட்ட கதை, அந்த கதையெல்லாம் வேணாம். நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுங்கள். அல்லேலூயா. சண்டே ஸ்கூலில் ஒரு வாரத்துக்கு சண்டே ஸ்கூலில் டீனேஜில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கிறாங்க. அதையே நம்பி நீங்கள் இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை நம்பி தான் முதல்ல இந்த குழந்தைங்களை உங்கள் வீட்டில் கொடுத்துருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லலைன்னா ஒரு நாள் வரும், கர்த்தர் இருக்கிறாரா என்று அவன் கேட்க ஆரம்பிப்பான். ஆண்டவருடைய விசுவாச வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதங்களை தயவு செய்து மறக்க வேண்டாம். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த நாட்களை நினைத்து, ஆண்டவர் இதுவரை என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருந்தது, என் குடும்பம் எப்படி இருந்தது, ஆண்டவர் எனக்கு எபனேசரா இருந்தார் என்று நீங்கள் சொல்லித்தர வேண்டும். அதை தான் தாவீது சொல்லுகிறான். 1 நாளாகமம் 17:16 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர், நான் ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை இன்றைக்கு ராஜாவாய் மாத்திருக்கிறாரே, நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் என்று தாவீது கேட்கிறதை நாம் வாசிக்கிறோம். நான் சொன்னேன், சாமுவேல் அங்கே ஒரு கல்லை நிறுத்தினார். இந்த கல் தூணா இருந்தது, சாட்சியா இருந்தது. புதிய ஏற்பாட்டில் ஒரு கல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அதே கல்லை குறித்து இங்கே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான 2-3 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11-12 வீடு கட்டுவர்களாகிய உங்களால் 165வது பக்கம். தயவுசெய்து இந்த பைபிளை திறக்கக்கூடிய சோம்பேறித்தனம் பட வேண்டாம். நீங்க சீக்கிரமா திறந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேகர் ஏதோ பட்டிமன்றம் கேட்பதை போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பாஸ்டர் அப்பப்ப நடுவில் ஜோக் சொல்லுவாரு, இன்னைக்கு ஜோக்கே சொல், அப்படி நினைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்புங்கள். 4 பேர் தான் கேட்க விரும்ப வந்திருக்கிறாங்கன்னு நினைக்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11-12 வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலை கல்லானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை வரும்போது நீங்க உடனே ஆமென் அல்லேலூயா சொல்லணும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமம் இயேசு. அந்த கல் இயேசு. அந்த சாலமோன் நிறுத்தின அதே கல் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. He is my rock, He is my salvation. அவரே என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்த முடிஞ்சவங்க ஹல்லேலூயா. அவர் எபினேசரா எனக்கு இருந்திருக்கிறார், என் குடும்பத்துக்கு இருந்திருக்கிறார், என் சபைக்கு இருந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து என்னை நடத்துவார். எபினேசர்னா என்ன அர்த்தம்? இதுவரை, இம்மட்டில், up to this point. அதான் சரியான டிரான்ஸ்லேஷன். அந்த கல்லை குறித்து மறுபடியும் ஆவியானவர் எபேசியர்லையும் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரே. வாசிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 265ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டில் 265ஆம் பக்கம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மனிதன் மேல் உங்கள் விசுவாசங்களை கட்ட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நீங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன், அவருடைய கிரியை பார்க்க வந்திருக்கிறேன். அவருக்குள் என் விசுவாசம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாய் மாறிவிட வேண்டும்.
ஹalleluya. நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் இந்த மாதிரி எபனேசர்ல 4000 பேர் இறந்து போயிட்டாங்க, எபனேசர்ல 30,000 பேர் இறந்து போயிட்டாங்க, ஆனால் சாமுவேல் அங்கே இருப்பார் என்று சொன்னார். கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிற சாமுவேல் இருப்பார் என்று சொன்னார். அதே எபனேசரிலே எந்த இடத்தில் எந்த ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் வெட்கப்பட்டு விழுந்து ஓடி போனீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு அவர் எபினேசராய் அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் எபினேசராய் இருக்கிறீர், நீர் மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறீர். இன்னும் கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரை துதிக்க முடிஞ்சவங்க ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறவர், எனக்காய் நீர் கிரியை செய்வீராக, வானம் எனக்காய் திறக்கப்படுவதாக. ஹalleluya. அந்நிய பாஷைகளை பேச முடிந்தவர்கள் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் எபினேசர், இதுவரை என்னை நடத்தினவர், என் தேவைகளை சந்தித்தவர். மனிதர்கள் என்னை நான் நம்பவில்லை, மனிதர்களுடைய உதவியை நான் நம்பவில்லை, அவைகள் விருதா என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. உம்மையே நாங்கள் உம்மையே 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 நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீரே இரட்சணிய கண்மலை. ஹalleluya ஹalleluya. அதே 1 சாமுவேல்ல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. எங்கள் வீட்டில் போய் அந்த வசனங்களை 1-2 வசனங்களை வாசித்தாலே புரியும். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், அதில் அங்கே இருக்கிற ஒரு கூட்டத்தார் அம்மோனியன், அவங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அவளிடத்திலே பேசுகிறாள். அக்காலத்திலே நாகோஸ் என்னும் அம்மோனியர் வந்து கிளையாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டார்கள். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகோஸை நோக்கி எங்களோடு உடன்படிக்கை பண்ணும், எங்களோடு உடன்படிக்கை பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே வாசிங்கன்னா அடுத்த வசனத்தை அவன் சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களை பிடுங்கி எல்லாரும் முன்னாடி அவங்களை அவமானப்படுத்துறது தான் நான் அவங்களோடு பண்ற உடன்படிக்கை. அப்படி பேசுறான். அவங்ககிட்ட கெஞ்சி கேட்கறாங்க, எங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நீங்க சொன்ன அந்த வார்த்தையை இஸ்ரவேல் எல்லாருக்கிட்டையும் சொல்றோம், எங்களை ரட்சிக்க யாருமே இல்லைன்னா நீங்க எங்களுக்கு என்ன வேணா செய்யுங்கன்னு சொல்றாங்க. இந்த கீழே வாசித்தீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனே தேவனுடைய ஆவியானவர் அவள் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபமூண்டவனாகி, ஆமென், அவனுக்குள்ளே கர்த்தருடைய வைராக்கியம் இறங்கி வந்தது. 9வது வசனத்தை வாசிக்கலாம். வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, சாமுவேலும், அவர்கள்னா சாமுவேலும் இன்னொருத்தர் யாரு? சவுல். இவங்க 2 பேரும் சொல்றாங்க, ஸ்தானாதிபதிகளை அவர்களை நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கிளையாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்த யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஹalleluya. இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்க, அவர் எபினேசர், அவர் சொன்னதை செய்ய விரும்புகிற ஆண்டவர். நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்பதே வேற யாரும் ரட்சிக்க முடியலனாலும் என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவர் இடி முழக்கங்களை அவர் கேட்க பண்ணுகிறவர். உன்னுடைய தொழில, உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய குடும்பத்தில் அவரால் கிரியை செய்ய முடியும். வெயில் ஏறத குறித்து கவலைப்படாதீங்க, பிரச்சனை அதிகமாறத குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சில பேருக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு, திராணிக்கு மேலா ஆண்டவர் உங்களை சோதிக்க மாட்டார். வெயில் நிறைய வந்துட்டே இருக்குது, ஆண்டவரே நான் அழிந்து போய் விடுவேனோ, நான் கருகி போய் விடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்றாரு, வெயில் முழுமையாய் ஏறுவதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு காத்திருக்கிறது. கர்த்தர் சும்மா உங்களை இங்க வர வைக்கல, கர்த்தர் சும்மா அந்த ஆலயத்துக்கு வர வைக்கல, கர்த்தர் நேரம் போவதற்காக உங்களை வர வைக்கல. அவர் சொன்னதை செய்து முடிக்க அவர் எபினேசராய் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலுக்கு ஜெயபலமானவர். அந்த எபினேசரை ஆராதிக்க விரும்புறவங்க, ஆண்டவரே இந்த சாயங்கால நேரத்தில் நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்றவங்க, கர்த்தரை துதிக்க விரும்புறவங்க யாராவது இருந்தா நீங்க உடனடியாக எழும்பி நில்லுங்க. சீக்கிரமா எழும்பி நிற்கலாம். எல்லாரும் நாம் ஒருமனப்பட்டு உங்க வாயில் ஒரு வார்த்தை வர வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரை துதிக்கிற வார்த்தை வரட்டும். சீக்கிரமா
சீக்கிரமா நீங்க எழும்ப டைம் எடுக்காதீங்க. சீக்கிரமா எந்திரிச்சு வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya அந்நிய பாஷைகளை பேச முடியுதவங்க கண்களை மூடி, ஆண்டவரே என் தொழில்ல ஒரு இடி முழக்கம் வேணும், என் குடும்பத்துல ஒரு இடி முழக்கம் வேணும், என் குடும்பத்துல ஒரு இடி முழக்கம் வேணும், என் சபையில் ஒரு இடி முழக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. உன்னை எதிர்க்கிற ஒருவரும் உனக்கு முன்பதாக அவர்கள் நிற்க மாட்டார்கள், அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹalleluya. பெலிஸ்தரை முறியடிப்பது அவருக்கு லேசான காரியம். நீ பேச முடியாத இடத்தில் உனக்காய் பேசுகிற ஒரு எபினேசர் உண்டு, ஒரு எபினேசர் உண்டு. Thank you Lord. எபினேசரே சொல்வோமா? என்னை சீதையா சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போ காத்தீரே நன்றி. என்னை சீதையா சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் நம்மை சுமந்தாரே, அக்கினியாயிருந்து பாதுகாத்தாரே. நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே. ஒன்றுமே இல்லா துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு. ஒன்றுமே இல்லாம துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினே கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க ரெண்டு கரங்களை அப்பாவுக்கு நேரா உயர்த்தி எபினேசரே சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. எபினேசரே அவருடைய நாமம் எபினேசர். இந்நாள் வரை சுகத்தோடு எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எபினேசராய் இருங்கப்பா.
எங்க சபையில எபினேசரா இருங்கப்பா. ஒன்றில்லாம நாங்க துவங்கின எங்க வாழ்க்கைய இதுவரைக்கும் நடத்தினது நீங்க தான். எங்களுக்கு இருக்கிற பொருட்களை எல்லாம் கொடுத்தது நீங்க தான். எங்களுக்கு இருக்கிற எல்லா வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் உம்மால் வந்தது ஐயா. எங்களுடைய வேலையினால் அல்ல, எங்களுடைய படிப்பினால் அல்ல, எங்களுடைய உத்தியோகத்தினால் அல்ல, நீர் எபினேசரா இருந்தபடியினால இன்னும் சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி முழு மனதோடு ஆண்டவரை உயர்த்துகிற தேவ ஜனம் உங்களுக்காக கர்த்தர் இடி முழக்கங்களை கர்த்தர் இந்த இரவிலே கேட்க பண்ணுவாராக. ஆண்டவரே, எனக்காய் நிற்கிறியே செய்யும் ஐயா. எங்கள் சபைக்காய் கிரியை செய்யும், எங்கள் விசுவாச குடும்பங்களுக்காய் கிரியை செய்யும். எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த 9 மாதங்களை நீ முடிக்க செய்தீர். இந்த 10வது மாதத்தில் உங்க கிருபை எங்களோடு எங்களை வழி நடத்தட்டும். இந்த சாயங்கால நேரத்தில் உம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. போக்கியும் வரத்தி கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ தீங்கை காணாதிருப்பாய், நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இந்த மாதத்தில் எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க. வெயில் ஏறுவதற்கு முன்பதாக எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும். உம்முடைய நாமத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வியாழக்கிழமை